ஸோ கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த லெசன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலி 9 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கு இந்த லெசன்ல. அண்ட் 9 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். தென் கடைசியா நமக்கு புக் பேக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல் சாப்டரையும் நம்ம 10 கிளாஸஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிளாஸஸும் ரஃப்லி 30 to 40 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த சாப்டர்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸ்க்கான ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். தென் எக்ஸ்பிளைன்ஸ் த கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸோட கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். தென் ஐயுபேக் நேமிங் ரூல்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கு எப்படி நேம் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். தென் யூசஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன் அண்ட் ஆன்சரிங் புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸோட யூசஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது மொத்தமா சேர்த்து புக் பேக் கொஸ்டின்ஸை நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த சாப்டர்ல படிக்கிறனால நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டு நோ த இம்பார்ட்டன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். தென் அதோட முக்கியத்துவம் என்ன, அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். டு நோ அபவுட் த கிளாசிஃபிகேஷன் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் அதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். டு ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். டு நோ அபவுட் ஹோமோலகஸ் சீரீஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோமோலகஸ் சீரீஸ். ஸோ ஹோமோலகஸ் சீரீஸ் அப்படின்னா என்னங்கிறதையும் அதுக்கான பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ டு நேம் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஐயுபேக் ரூல்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படி நம்ம நேம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்ப்போம். டு எக்ஸ்பிளைன் த ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் எத்தனால் அண்ட் எத்தனாயிக் ஆசிட். ஸோ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து சில காம்பவுண்ட்ஸ், அதாவது எத்தனால் அண்ட் எத்தனாயிக்ன்ற இந்த 2 காம்பவுண்ட்ஸோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், தென் அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். டு அண்டர்ஸ்டாண்ட் த யூஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் டெய்லி லைஃப். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படியெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். டு நோ த காம்போசிஷன், ப்ரிப்பரேஷன் அண்ட் கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். டு டிஃப்ரென்ஷியேட் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.